இந்த இடம் எவ்வளவு அற்புதமா இருக்குது. பசங்களா, கடலுக்குள்ள ரொம்ப தூரம் போகாதீங்கடா. இந்த சிவா எங்கப்பா போயிட்டா? கொஞ்ச நேரம் சைக்கிள் ஓட்ட போனா, அதோ அந்த மலை மேல போயிருப்பான். இப்ப வந்துருவான். என்ன நடக்குது? ஏதோ monster வர தெரியுது. காப்பாத்துங்க. சார் எழுதுங்க சார். இந்த நேரத்துல மைக்க போட்டுனா பயப்படாதே எழுதுங்க. சிவா, சிவா! ஏய், இங்க வா. என்னோட ஏரியாவுல சி மான்ஸ்டரா இருக்க வாய்ப்பே இல்ல. லட்டு சிங் பேரை கேட்டா பறவைகள் பறக்கவே பயப்படும். மீன்கள் நீந்திரத்துக்கு மறந்து போயிடும். புலி பசிச்சா புல்லையும் தின்னும். நீங்க சொல்றது உண்மையாவும் இருக்கலாம். நான் அதை ஏத்துக்கிறேன். இப்ப சொல்லுங்க என்ன செய்யணும்? இது இன்னைக்கு சிவா வந்ததாலதான் நாங்க எல்லாரும் தப்பிச்சோம். நாம எல்லாருமே சிவாக்கு தான் நன்றி சொல்லியாகணும். ஒருவேளை இன்னைக்கு மறுபடியும் இது திரும்ப வந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்களோ தெரியாதோ, அதை புடிச்சு நீங்க தான் எங்களை காப்பாத்தணும். புரியுதா? என்ன சொன்னீங்க? நான் ஏதோ நல்லா ஸ்டைலா இருக்கேன்னு டைலாக் வாய்க்கு வந்துட்டு பேசுறா, இப்படியா கோத்து விடுவீங்க? இதுல பயப்படுறதுக்குலாம் ஒண்ணுமே இல்ல சார். அந்த சி மான்ஸ்டர் இது வரைக்கும் வெளியே வந்ததே இல்ல. அந்த லைட் ஹவுஸ் கிட்ட வரும்னு கேள்விப்பட்டிருக்கேன் சார். அது ரொம்ப நாளைக்கு முன்னாடியே ரிப்பேர் ஆயிடுச்சு. அங்க யாருமே போறது இல்ல சார். அதான் சி மான்ஸ்டர் அங்க வந்துட்டு போது போல இருக்கு. அத பாருங்க சார், அதான் அந்த லைட் ஹவுஸ். இது வரைக்கும் வேற எந்த பிரச்சனையும் வந்தது இல்ல. அது மட்டும் திரும்பி வந்ததுன்னா நம்ம லட்டு சிங் சார் அவரோட 2 கையால அதை புடிச்சு என்ன பண்றாருன்னு பாருங்க. என்னையா என்ன நீங்க கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நான் ஒரு இன்ஸ்பெக்டர் தான், ஒன்னும் பெரிய பைல்வான் இல்ல. இப்ப எல்லாரும் சைலண்டா போய் தூங்குங்க. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா உடனே காப்பாத்த சிவா வருவான். அதாவது நான் வருவேன்னு சொல்ல வந்தேன். என்ன எழுப்பி விடுங்க. அட, அந்த லைட் ஹவுஸ பாத்தீங்களா? ஏதோ லைட் எரியற மாதிரியே இருக்கு. இந்த நேரத்துல அங்க யார் இருப்பா? அங்க பாருங்க, லைட் ஃபிளிக்கரிங் ஆகிட்டே இருக்கு. ஒருவேளை அங்க இருந்து யாருக்கும் சிக்னல் தராங்களோ? வாங்க அங்க போய் என்னன்னு பாக்கலாம். நீங்க எல்லாரும் இந்த ராத்திரி நேரத்துல என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? தூங்குங்க, போங்க, சீக்கிரம் போங்க. சார், அந்த ரிப்பேர் ஆன லைட் ஹவுஸ்ல நாங்க லைட்ட பார்த்தோம். அங்க யாருக்கும் சிக்னல் தராங்க. நிச்சயமா அங்க என்னமோ நடக்குது சார். என்னப்பா நீ எப்ப பார்த்தாலும் இந்த பையன் இப்படியே ஏடாகூடமா பேசிக்கிட்டு இருக்கானே. இப்ப அங்க போய் வர பார்க்கணுமா? உங்கள மாதிரி ஒரு தைரியமான இன்ஸ்பெக்டர் எங்க சைடு இருக்கும்போது நாங்க எதுக்குமே பயப்பட தேவையில்லையே. சிவா,
அட அங்க பாருங்க, செடி கொடிய வச்சு யாரோ ராஃப்ட் பண்ணிருக்காங்கப்பா. அப்படின்னா அந்த லைட் ஹவுஸ்ல யாரோ இருக்காங்கங்கிறது நிச்சயமா கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அடா போனா போகட்டும் சிவா, அவன் போறான் வரான். அதுக்காக நான் பயந்துட்டேன்லாம் நினைக்காத, எனக்கு நல்லா தூக்கமா வருது. இந்த நேரத்துல போய் டிஸ்டர்ப் பண்றது பேட் மேனர்ஸ் சிவா. இப்படி நடுராத்திரியில லைட் ஹவுஸ்ல ஏதோ பண்றாங்கன்னா அது குட் மேனர்ஸ் கிடையாது. நிச்சயமா அதுவும் பேட் மேனர்ஸா தான் இருக்கும். வாங்க போலாம். போலாம். அச்சோ சார், லிஃப்ட் இல்ல சார். அச்சோ சுத்தம். பயப்படாத இல்ல சார். கூடவே வா. போங்க சார். இங்க பாரு, இங்க யாருமே இல்ல. வா போலாம், இங்க இருந்து திரும்பி போயிடலாம். யாரோ இங்க சாண்ட்விச் சாப்பிட்டு இருக்காங்க. மான்ஸ்டர் சாண்ட்விச் எல்லாம் வாங்கிட்டு வந்து சாப்பிடுமா? ஒருவேளை நம்மள யாராவது ஏமாத்த முயற்சி பண்ணிருக்கலாம்ல, மான்ஸ்டர் மாதிரி எல்லாம் பண்ணி. இங்க என்னமோ பெரிய தப்பு நடக்குது. இருங்க பணம் வரேன். சார் எந்திரிங்க சார். என்ன சார்? இத புடிங்க. உனக்கு இந்த லட்டு சிக்க பத்தி தெரியாது. என் கையில நீ மாட்டின. போங்க போங்க, சீக்கிரம் போங்க. ஏய், ஒழுங்கா எங்க கூட வந்துரு. லட்டு சிங் சார் எங்க?
அவர் போலீஸ்காரர் தானே, பசங்களை தேடுறது அவர் வேலையாச்சே, அதனால யாரையாவது தேடிக்கிட்டு இருப்பாரு. யூடி அந்த மாதிரி எல்லாம் சொல்லாத. ஒருவேளை அவர் ஏதாவது பிரச்சனையில கூட இருக்கலாம் இல்லையா? ஒண்ணும் நம்ம உடனே அவர் தேடி கண்டுபிடிச்சாகணும்.